தினமலா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு டாடா சியரா ஈவி வந்து டிரைவ் பண்ண போகிறோம். குறிப்பாக இந்த வீடியோவில் நம்ம ஆஃப் ரோடிங், ஸ்பீட் டெஸ்ட்டு, பிரேக்கிங் டெஸ்ட்டு, அப்புறம் ஸ்லாஷில் எப்படி கார் ஓட்ட முடியுது உள்ளிட்ட பல விஷயங்களை இந்த காரை நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் மொத்தமாக 3 ஜோன் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஜோன்லையும் கார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஸ்டிக்கல் வந்து டிம்பர் ட்ராவர்ஸ், அதாவது கிரவுண்ட் கிளியரன்ஸு, சஸ்பென்ஷன் உள்ளிட்ட பல விஷயங்களை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் டிம்பர் வந்து வரிசையாக போட்டு வச்சுருக்காங்க. எப்படி ஏறி இறங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கேன் வி ஸ்டார்ட்? ஓகே. 10 entering zone 1, 0 entering zone 1. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி இருக்குன்றது இதில் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துருச்சு. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை. ஸோ ரெண்டாவது ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா, இது வந்து ஆக்சில் ட்விஸ்டர், அதாவது ரெண்டு சைடும் வந்து குழி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு வீல் உள்ளே இறங்கும்போது 2 வீல் வந்து ஏரில் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு வீல் மாட்டாமல் எப்படி கார் அந்த அப்டிக்கல்லேருந்து வெளியே வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஆக்சில், ஃப்ளெக்சிபிலிட்டி, கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்லிட்டு பல விஷயங்களை இதில் வந்து கார் வந்து டெஸ்ட் பண்ண போகுது. வாங்க எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ கேன் வி ஸ்டார்ட்? Yes. ஓகே. ஓகே. ஸோ நான் ஆக்சிலேட்டரே பெருசாக கொடுக்கல, ஈஸியாக வந்துருச்சு. வாட் வீல் டிரைவ் எப்படி வேலை பார்க்குதுங்கிறது க்ளீனாக இதுலேயே எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். சிம்பிளாக ஒர்க் பண்ணுது. ஸோ ஈஸியாக எந்த அப்டிக்கல் வந்து வெளியே வர முடியும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நெகட்டிவ் சைட் ஸ்லோப்பு. நியர்லி 35 டிகிரிஸில் வந்துட்டு வெஹிக்கிள் மூவ் ஆகும். இதோட வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஷால் வி ஸ்டார்ட் நவ்? வண்டி ஏறதுக்கு அப்புறம் லெஃப்ட். ஓகே. ஓ, லெஃப்ட் 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 மெது ஓட்டணும். லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். ஓகே ஓகே மெது ஓட்டணும். ஓகே. இது ஆக்சுவலாக ரொம்ப கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இது வந்து ராக் ரால். சஸ்பென்ஷன் எப்படி டெரெயின் மோடு மாற்றணும். ஸோ ஓகே, இதில் வந்துட்டு நம்ம 360 டிகிரி ஸ்னோ, கிராஸு, ராக் ரால், டிரான்ஸ்பரண்ட் வியூ, 3D 2D. ஓகே ஓகே. ஸோ இதில் 540 டிகிரி டிரான்ஸ்பரண்ட் வியூ இதில் நமக்கு தெரியும். அண்டர் கிரவுண்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ராக் ரால். ஸோ இந்த காரோட சஸ்பென்ஷன் எப்படி மூவ் ஆகுது, ஸோ ஃபார் ஆல் வீல் டிரைவ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். ஓகே. ஸோ அண்டர் பாடியில் எந்த ஒரு அடியும் படலை, சிம்பிள், ஈஸியாக வெளியே வந்துருச்சு. ஸோ வி ட்ரென்ச் அப்பில் எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து எப்படி மேலே ஏறுது, நம்ம அப்டிக்கலில் ஃபயர் எங்கே வைக்கணும் கரெக்டாக 5. ஆமாம், நம்ம கீழே வந்து ட்ரென்ச் வந்து வெட்டியிருக்காங்க. ஸோ நம்ம சென்டராக போகணுங்கிறதுக்காக நம்ம 540 டிகிரி கேமராலாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ எப்படி ஏறுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் ரைட், ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸ்ட்ரைட் 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 ஸ்ட்ரைட். ஓகே. இந்த அப்டிக்கலில் நம்ம ஸ்டெப்ஸ் வந்து மேலே ஏறுறோம். கொஞ்சம் ரைட்டு, ரைட் ரைட் ரைட். ஓகே. லெஃப்ட்
இந்த அப்டக்கிள் வந்து சைட் டிக்ளைன். மேலே ஏறி நம்ம ஜஸ்ட் அப்படி கீழே இறங்கணும் ஸ்லோப்பில். 75 டிகிரி டிக்ளைன் வந்து நமக்கு இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லெஃப்ட் கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் முன்னாடி போய் லெஃப்ட் ஸ்டாப் கொஞ்சமாக இருக்கு. கொஞ்சம் ரைட் இருக்கு. ஓகே ஸோ ஓகே. ஸோ இதுவுமே லைட்டாக பயமாக இருந்துச்சு, பட் பண்ணியாச்சு. இது வந்து ஆக்சில் ஆர்டிகுலேஷன். நம்ம இது ஆக்சில் ட்விஸ்டர் வந்து ஆப்போசிட்டாக இது பண்ணுறது. அது வந்து கீழே இறங்கும், இது வந்து மேலே ஏறுறது. ஸோ இதுவும் சஸ்பென்ஷனை டெஸ்ட் பண்ணுற ஒரு அப்டக்கிள் தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் மோட்டர் பவர் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ எந்த அப்டக்கிள் இருந்தாலும் 2 வீல் ஏரில் இருந்தாலும் ஈஸியாக கார் வெளியே வர அளவுக்கு குவாட் வீல் டிரைவ் ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக வந்து வேலை பார்க்குது. ஸோ நம்ம பெருசாக எஃபர்ட் எடுக்க தேவையில்லை. இது டார்க் வந்து நியர்லி 500 நியூட்டன் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இது என்ன இது சைட் டிக்ளைனா? சைட் டிக்ளைனா? ஹம்ப். ஓகே. இது வந்து பிளைண்ட் ஹம்ப். ஓகே, பிளைண்ட் ஹம்ப். அப்போ அது எப்படி டயகனலா போய் எப்படி கிராஸ் பண்ணணும்? ஸோ இது வந்து பிளைண்ட் ஹம்ப். மேலே டயகனலாக போயிட்டு லெஃப்ட்டில் நம்ம கீழே இறங்கணும். ஸோ அது நம்ம பெரிய ஸ்டீப், ரொம்ப ஸ்டீப்பான ஆங்கிள் இருக்குது. இது என்ன ஆங்கிள் இருக்கும்? இது வந்து ஒரு 40 கிட்ட இருக்கு. இது ஒரு 40 டிகிரி ஸ்டீப் வந்து இருக்குது. நம்ம எப்படி ஏறுறோங்கிறத பார்க்கலாம். ரைட் இருக்கு. ரைட் ஸ்ட்ரைட்டாக போ. ஸ்ட்ரைட் கொஞ்சம் ரைட் ஏறு பூஸ்டர் சிங் எவ்வளோ ஈஸியாக ஏறுறது. போ முன்னாடி ஸ்டாப். கொஞ்சம் ரைட். அந்த ஒயிட் லைன் பார்த்ததுல அந்த ரெஃபரன்ஸில் போகணும். லெஃப்ட்டில் வா, கொஞ்சம் லெஃப்ட்டில் வா. அப்படியே. ஓகே. ஸோ இதுவுமே பெரிய ஸ்டீப்பில் ஏறி ஈஸியாக இறங்கியாச்சு. பூஸ்ட் மோடு போட்டால் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ மற்ற மோட்ஸோட பூஸ்ட் மோட் போட்டால் அதிக டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப சிம்பிளாக பெரிய ஸ்டீப்பாக இருந்தாலும் ஏறிடுது. இது வந்து அதோட பெரிய ஸ்டீப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவுமே நியர்லி 40 டிகிரி இருக்குமா? ஓகே. இதுவுமே பெரிய ஸ்டீப்பு. இங்கேருந்து மேலே ஏறணும் நம்ம. இதுவும் பூஸ்ட் மோட் தானே? டபுள் ஹைட் பண்ணியிருக்கு. கீழேருந்து போகிறோம். கீழேருந்து மேலே போகிறோம் நம்ம. ஸோ ஷால் வி ஸ்டார்ட்? செங்குத்தா மேலே ஏறணும். கொஞ்சம் ரைட். ஓகே. ஓகேல? ஓகே. அப்படி கீழே இறங்கணும். கொஞ்சம் லெஃப்ட். நியர்லி 40 டிகிரி மேலே ஏறி அந்த ரவுண்டு சுற்றி நம்ம சீசோம். ஓகே. ரைட். நியர்லி 40 டிகிரி மேலே ஏறி கீழே இறங்கியிருக்கோம். பூஸ்ட் மோடில் ஈஸியாக மேலே ஏறுது. எந்த மோட் பண்ணலாம். ஓகே. இப்போ நம்ம வந்து சிட்டி மோடு வந்து மாற்றிப்போம். ஓகே, மாற்றியாச்சு. ஸோ சீஸா வந்து ட்ரை பண்ண போகிறோம். இதில் வந்து வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். வெயிட் பேலன்ஸ். ஓகே, வெயிட் பேலன்ஸை நம்ம செக் பண்ணலாம். கொஞ்சம் ரைட்டில். ஓகே, கீப் கோயிங். கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. பாசிட்டிவ் சைடு ஸ்லோ, டிரைவர் சைடு அப். ஓகே. அது வந்து அந்த டர்ன் அது இப்படி இருக்கு. ஃபுல் டர்னா வந்துருங்க. ஓகே. இது ஃபுல் டர்ன். ஓகே. இது வந்து பாசிட்டிவ் சைட் ஸ்லோப்பு. ஃபுல் டர்ன் 360 டிகிரி நம்ம அடிக்க போகிறோம். 180 டிகிரி. ஆக்சிலரேட். ஓகே. கொஞ்சம் லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபுல் ரைட். அப்படியே வச்சு மெதுவாக போகணும். ஸ்பீடாக போனால் வெளியே போய்டும். மெதுவாக போகணும், அப்போ தான் வண்டி டேர்ன் ஆகும். போயிட்டே இருக்கு. ரைட் போயிட்டே இருக்கு. சரி, ஸ்ட்ரைட். ஓகே. இது ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப டஃப்பான ஒரு ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ இப்போ பண்ண போகிற ஆக்டிவிட்டி வந்து ட்ரென்ச் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 டயர் டவுன் இருக்கும் 2 சைடும். ஸோ அது வந்து எப்படி மேலே ஏறி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். சஸ்பென்ஷன் ஃப்ளெக்ஸு, அப்புறம் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸு. ரைட். ஓகே, கொஞ்சம் லெஃப்ட் ஸ்ட்ரைட்டாக வச்சு. ஓகே. இதில் கரெக்டாக பார்க்க முடியும். ஓகே.
இது மேலே ஸ்ட்ரைட் லெஃப்ட் கொஞ்சம் ஓகே மார்ஷல் accelerate yes ஓகே. car 10 exiting zone 1 car 10 exiting zone 1 எல்லா ஆப்ஸ்டக்களையும் சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிருச்சு. எல்லா ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே முடிச்சாச்சு. இது ரொம்ப டஃப்பான ஆக்டிவிட்டியாக இருந்தது. எல்லாமே ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக சிம்பிளாக இந்த கார் வந்து பண்ணுது. ஸோ ஆஃப் ரோடிங் கேப்பபிலிட்டி எக்ஸப்ஷனலாக இருக்குன்னு சொல்லலாம் சியரா ஈவிக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இது கம்ப்ளீட் ஒரு மலைப்பாதைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து தருது. ஸோ இப்போ நம்ம சாண்டாக இருக்குது ஃபுல்லாக, இது மேலே ஸ்டீப்பாக இருக்குது, ஏற போகிறோம். லெஃப்ட் இங்கே இது வந்து டிக்ளைன் ஆஃப் சாண்டு. ஓகே, இட்ஸ் அ ஃபாரஸ்ட் ட்ரையல் டிரைவ் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சிஆர்வி ஆஃப் ரோடிங்கு, ட்ரையல் எக்ஸ்பீரியன்ஸு, ஹைவே உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் கவர் பண்ணுற மாதிரி தான் காரே உருவாக்கியிருக்காங்க. ஸோ எக்ஸப்ஷனான ஒரு ஆஃப் ரோடிங் கேப்பபிலிட்டி இந்த காருக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் ஹைவே கம்ஃபர்டபுளான ஒரு ஹைவே எக்ஸ்பீரியன்ஸும் அது கண்டிப்பாக கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதில் இருக்க பர்ஃபார்மன்ஸு, எந்த ஒரு எஃபர்ட்லெஸ்ஸான எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்குது. இப்போ நம்ம சிட்டி மோடில் வந்துட்டு சாண்ட் கம்ப்ளீட்டாக போட்டிருக்காங்க, அங்கே வந்து ஸ்டக் ஆகிடும். ஸோ அந்த சாண்ட் மோடு மாற்றி எப்படி சாண்ட்லேருந்து வெளியே வரும் அப்படிங்கிறதான் இந்த ஆக்டிவிட்டி. ஸோ என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் இப்படி பண்ணால் அது லாக் ஆகிடும். ரெண்டு பேக்கும் ஃப்ரண்ட்டும் லாக் ஆகும். ஆக்சிலேட் பண்ணி போத வண்டி போ ஃபுல் லாக் ஆகிடும். ஓகே ஓகே நிப்பாட்டு. ஓகே, இனி வந்து சாண்ட் மோட் போட்டு. ஸோ இப்போ வண்டி ஸ்டக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சாண்ட் மோடு மாற்றுறோம். ஓகே, சாண்ட் மோடு நம்ம மாற்றிட்டோம். எப்படி சாண்ட்லேருந்து வெளியே கார் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸ்லேட்டர் கொடுக்குறேன். ஸோ சுத்தமாக எக்ஸ்லேட்டர் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தேன், அப்பயும் ஈஸியாக வெளியே வந்துருச்சு. ஆக்சுவலாக நம்ம சிட்டி மோடில் போடும்போது கொஞ்சம் எக்ஸ்லேட்டர் ரொம்ப அதிகம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது, அப்பயும் வெளியே வரல. ஸோ இப்போ சாண்ட் மோட் போட்டு ஈஸியாக சாண்ட்லேருந்து வெளியே வந்துட்டோம். ஸோ எல்லா விதமான வேரியஸ் ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸை இதில் பண்ணலாம். இல்லை ராக் க்ராலிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து எங்கேயாவது நம்ம ஸ்லஷில் பயணம் பண்ணுறதா இருக்கட்டும், ஆமாம் மட்ரட்ஸு, ட்ரெயிலு உள்ளிட்ட எல்லா ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸும், ஆமாம் ஸ்னோ கிராஸ் உட்பட பண்ண முடியும். அன்ஃபார்ச்சுனேட்டாக ஸ்னோ வந்து இங்கே இல்லைங்கிறனால நம்ம அதை பண்ண முடியாது. இப்போ வந்து சிஆர்ஐவி ஸ்லஷ்ஷில் வந்து ஓட்ட போகிறோம். ஸோ ஸ்லஷ்ஷில் வந்துட்டு எவ்வளவு ஈஸியாக அந்த குவாட் வீல் டிரைவ் ஒர்க் ஆகுது, அந்த ஸ்லஷ்லேருந்து எப்படி வெளியே வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு ஸ்லஷ் ஏரியா மாதிரி கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க, ஃபுல் ஆஃப் சகதியாக இருக்குது. ஸோ இதில் வந்து கார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இதில் க்ளீனாக பார்க்கலாம். Yes, please, whatever you like. ஓகே, ஸோ